சிலர் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே டயட் இருந்துகிட்டே இருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கான அந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள்ல வந்து ஒரு டாப் 5 இதில தான் வந்து 95% ஆஃப் த பீப்பிள் இருப்பாங்க. எப்படின்னா ஸ்டார்ட்ஸ் மண்டே. அதாவது ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜிம் போறதோ, இல்ல வாக்கிங் போறதோ, இல்ல ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிக்கிறதோ, எல்லாத்தையுமே வந்து ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த மண்டே ஸ்டார்ட் பண்றேன். அந்த ஃபங்ஷனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். இந்த மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டயட் ஹாப்பர். கீட்டோ ட்ரை பண்ணியாச்சு. அத பண்ண முடியல. அடுத்து பேலியோ போலான்னு சொல்லிட்டு, அத கொஞ்ச நாள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லோ கார்ப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அதையும் விட்டுட்டு ஐஎஃப் போலான்னு பார்த்துட்டு, இந்த மாரி வந்து எந்த டயட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டயட் மாத்தி இன்னொரு டயட் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு டைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பெர்ஃபெக்ட். வீக் டே ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துகிட்டு, ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஏதோ கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாவோ, அந்த டயட்ட விட்டு வெளிய போயிட்டாங்கன்னா, அந்த சீட் மீல வந்து அப்படியே சீட் டே, சீட் வீக், சீட் மந்த்தா மாத்திட்டு, கடைசில அவங்க ஹெல்த்தியா சாப்பிடுறத விட்டுட்டு, மறுபடியும் அவங்க அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து இருந்தா நான் பெர்ஃபெக்ட்டா தான் இருப்பேன், இல்லன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு டைப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விக்டிம் மைண்ட் செட். அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தெல்லாம் வந்து ப்ளேம் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல அத வந்து எக்ஸ்கியூஸா சொல்லிட்டு இருக்கிறது. என்னோட ஜெனடிக்ஸ் இப்படிதான், என்னோட டிஎன்ஏலயே இப்படி இருக்கு, மெட்டபாலிசம் லோவா இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் மைண்ட் செட்டோடவே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஹெல்த் பத்தி, நியூட்ரிஷன் பத்தி எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே தெரியும். பட் ஆனா ஆக்ஷன்ல வந்து எதுவுமே ரிசல்ட் வந்து கன்வெர்ட் ஆகாது. ஆக்ஷன்ல எதுவுமே காட்ட மாட்டாங்க. பட் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷனா மட்டுமே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த பர்சனாலிட்டி டைப்ஸ்ல நீங்க வந்து ஃபாலோ ஆனீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு நீங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து டயட் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து மைண்ட் செட் ப்ராப்ளம். உங்களோட ஐடென்டிட்டி வந்து நான் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்றத மாத்தி, நான் வந்து ஹெல்த்தியா, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட கோல்ன்னு எப்போ உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுதோ, அப்ப வந்து இதுல இருந்தெல்லாம் வெளிய வந்து ப்ராப்பரா உங்களோட ரொட்டீன், ஹெல்த்தி ஹேபிட்ஸ் பில்டிங் இது மாரி வந்து உங்களோட மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும், ரிசல்ட்டும் வந்து கிடைக்கும். நீங்க எந்த டைப் இதுலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.